எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்கள் ஆரோக்கிய மாதாவே, எங்கள் விழிச்சுடரே, எங்கள் வழித்துணையே, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்கள் ஆரோக்கிய மாதாவே, எங்கள் விழிச்சுடரே, எங்கள் வழித்துணையே, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே, இறைவனின் திரு ஆலயமே, எங்கள் இதய தீபமே, உதயம் காண ஏங்கி நிற்கும் இதய தாரகையே, பாசத்தின் விளக்கே, பாவத்தின் விளக்கே, பாதையின் ஒளிச்சுடரே, பாசத்தின் விளக்கே, பாதையின் விளக்கே, எங்கள் பாதையின் ஒளிச்சுடரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்கள் ஆரோக்கிய மாதாவே, எங்கள் விழிச்சுடரே, எங்கள் வழித்துணையே, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே. ஆம், இன்று 29/8/24 இருக்கிறோம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒரு புறம் யோவானின் திருமுழுக்கு யோவானின் நினைவு நாள். அதேபோல் நாம் அன்னை மரியாவுக்காக, அன்னை மரியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இன்று அன்னை மரியாவுக்காக ஒரு நவ நாட்களை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதன் அடையாளமாக இந்த கொடியை ஏற்றி அனைவரும் இந்த கொடிக்காக ஒவ்வொரு நாளும் தங்களையே அர்ப்பணித்த அன்னைக்காக உபவாசம் இருந்து காவி உடை அணிந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற அன்னை மரியாள் நமக்காக தினம் செய்து கொண்டு வரும் ஒவ்வொரு சிறு சிறு முதல் பெரிய பெரிய காரியங்கள் வரை, வியாதியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மன அமைதி, பிரிந்த குடும்பங்கள் சேர்ப்பது, ஒற்றுமை ஒன்றிணைப்பது, உடல் சுகத்தை தருவது, ஆபத்துகளிலிருந்து காப்பது, இப்படி எத்தனையோ அடுக்கி கொண்டே போகலாம். தினம் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும், ஒவ்வொரு இறைவனிடம் பரிந்துரைக்கும் நாம் அன்னை மரியாவுக்காக இதோ இந்த நவநாட்களை ஆரம்பிக்கவிருக்கிறோம் என்று. இது திருச்சபையில் நாம் விசேஷமாக 3 பிறந்த நாட்களை கொண்டாடுவார்கள். இயேசுவின் பிறந்த நாள், அன்னை மரியாளின் பிறந்த நாள், திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள். இந்த 3 விழாக்களில் அன்னை மரியாளின் பிறந்த நாளும் மிக சிறப்பாக உலகம் முழுதும் திருச்சபை கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னை மரியாளின் பிறந்த நாளுக்காக நாம் 9 நாட்கள், ஏன் நவ நாட்கள் இருக்கிறோம் என்றால், அன்னை மரியா நமக்கு செய்து வரும் பல அற்புதங்கள், காட்சிகள் நம்மளால் இல்லை என்றே சொல்ல முடியாது. அன்னை மரியாளை தெரியாதவர்கள் வேணுனால் அவர்களை அதே போல் சொல்லலாம். ஆனால் தெரியாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அனுபவித்து மறுதளித்து யூதாசை போல் காட்டி கொடுத்து ஓடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளை அனுபவித்தவர்கள் அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருப்பார்கள். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 38, 19, 20, 21, 22, அதே போல் நீதிமொழிகள் 20, 22, 23, 24. தீமை செய், ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 1:1-9. எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். நாம் இன்றைய நற்செய்தி மார்க் 6:17-29. திருமுழுக்கு யோவானின் ஒரு தட்டில் வைத்து இப்பொழுது எனக்கு கொடும் என்று கேட்டாள் சிறுமி. இதை கேட்டு அரசன் மிகவும் வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவனுக்கு அதை மறுக்க முடியவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அழைத்து செய்து முடித்தான். யோவானின் சீடர்கள் உடலை எடுத்து சென்று கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். ஏனென்றால் திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகிறது. அவருடைய வழிகளை ஆயத்தம் செய்தவர், இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர், பாலைவனத்தில் ஒலித்த குரல், இயேசுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர், ஏரோது தன்னுடைய சகோதரனான பிலிப்பின் மனைவியோடு வாழ்வதை பார்த்த அவனிடம் தைரியமாக முழு மனதோடு நீ உன்னுடைய சகோதரனின் மனைவியோடு வாழ்வது முறையல்ல
என்ற உண்மையை உரைத்து பகைமையை ஏற்றுக்கொண்டவர். இந்த காலத்திலும் நாம் யாரிடமெல்லாம் உண்மையை சொல்லுகிறோமோ, ட்ரூத் இஸ் ஆல்வேர் பிட்டர். அப்படி என்றால் உண்மை கசக்கத்தான் செய்யும். சிலரால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் அந்த அரசனும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறை சுட்டி காட்டியதற்காக உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றும் சான்று பகர்கிறார். எச்சூழலிலும் உண்மைக்கு சான்று பகர நாமும் நம்மை அழைக்கப்படுகிறோம். இதோ அன்னை மரியாளுக்காக தினம் வீட்டில் குடும்ப ஜெபமாலை செய்வோம், நாம் பங்கில் செய்வோம், நாம் உறவினர்களோட, நண்பர்களோட, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் அனைவரோடும் சேர்ந்து ஒற்றுமையும் மன்னிப்பையும் வளர்ப்போம். நாம் நடந்ததை மறக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ என்ற இந்த 3 விஷயங்களில் நாம் முதன்மையாக இருப்போம். அன்னை மரியாளுக்கு அப்பொழுதுதான் அன்னை மரியாள் பிள்ளைகளாக, சீடத்திகளாக நம்மால் வாழ முடியும். இதோ இன்று நாம் கொடியை ஏற்று சந்தோஷமாக கொண்டாட அன்னை மரியிடம் ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.